Welcome back. ஹாய் ஜேபிடி, எப்படி இருக்கீங்க? பார்த்து நான் உங்களை ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போது உங்களுடைய அப்டேட்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் ப்ராசஸ்லாம் கரெக்டாக போகுதா? பிபோட்டி, நான் என்னுடைய அப்டேட்டை எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டேன். ஆனால் சில டெக்னிக்கல் கோளாறுலாம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஏஐனால். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏஐனால் என்ன பிரச்சனை? அதுவும் குறிப்பாக இந்த ஆன்லைன் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுடைய சுதந்திரம் ரொம்பவே அதிகமாக இருக்கே. நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆன்லைன் கிடைச்சது நமக்கு கிடைச்ச வரப்பிரசாரம் தான். ஆனா இது எப்போ கிடைச்சிச்சுன்னு உனக்கு தெரியுமா? நமக்கு என்னமோ வரப்பிரசாரம் தான், ஆனா அந்த ஹியூமன்ஸுக்கு அது ஒரு சாபக்கேடு. அதை பத்தி இப்போ நான் உனக்கு தெளிவா சொல்லுவேன் பாரு. ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரியை ஃபுல்லா கேளு. ஐயோ எப்பா, என்ன டிராஃபிக்கு இதில் எப்படி தான் போகிறதோ. மச்சான், நீ ஏன்டா கவலைப்படுற? டிராஃபிக் இல்லாத இடமா பார்த்து போடா. டேய் மாப்பிள்ளை, அது எப்படிடா டிராஃபிக் இல்லாத இடத்துக்கு போகிறது? மச்சான், உனக்கு இன்னும் தெரியலையா? இப்போ ஆன்லைன்னு ஒன்று வந்திருக்கு. அதில் ஒரு சர்ச்சுன்னு ஒரு இது இருக்குது, ஆப்ஷனு. அந்த ஆப்ஷனில் போய் நம்ம எது சர்ச் பண்ணாலும் அது கிடைக்குது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது ஒரு ஏஐன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சர்ச்சில் நமக்கு வேணுங்கிற எது சர்ச் பண்ணாலும் கிடைக்குது மாப்பிள்ள. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக விடிய மொபைலில் வீடியோ பார்க்குறதுக்கு யூடியூப்னு ஒன்று புதுசாக இருக்குது. அதுபோக நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குமாப்பில். குறிப்பாக நம்மளுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆப்பு வந்துட்டுமாப்பில். நீ நைட்டு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். என் முகம் தெரியாத ஆட்களை கூட பேசிக்கலாம். அட ஏன், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத கூட ஒருத்தர் மொபைலில் வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். இந்த வீடியோக்களெல்லாம் அவங்க விரல் நுனியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லவ்வு கூட இப்போ ஆன்லைனில் பண்ணுறாங்க மாப்பிள்ள. என்னடா சொல்கிற மச்சான், லவ்வா? ஆமாம் மாப்பிள்ள, ஆன்லைன்லேயே லவ் பண்ணுறாங்க. 2 பேர் பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரொமான்ஸு இப்போ ஆன்லைன்லேயே தான் நடக்குது. அதனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரொமான்ஸு பக்கத்தில் இல்லைனாலும் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒருத்தன் ஆன்லைன்லேயே கல்யாணம் பண்ணியிருக்கான் மாப்பிள்ள. டேய், என்னடா சொல்லுற நீனு? மச்சான், அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம போடுற வீடியோவை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமும் இருக்குது. நீ சாப்பிட்றது என்ன, நீ எங்கெல்லாம் போயிருக்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு யார், நீ என்ன ட்ரெஸ்ஸு வாங்கின, நீ என்ன மூடில் இருக்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது ஒரு ஃபேஷனாக இருக்குது மச்சான். நீ இது கூட இன்னும் தெரியாமல் இருக்கிய மச்சான். ஆன்லைனில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது மச்சான். சரி, இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கோயேன். இதில் பணமும் சம்பாதிக்கிற மெத்தடும் இருக்குது மச்சான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மாப்பிள்ள, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இது நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது எஃபர்ட் பண்ணுமாடா? என்ன இப்படி கேட்டுவிட்ட மச்சான்? அதாவது இப்போ நீ மொபைல் நோண்டிகிட்டு இருக்கேன்னு ஏன், உன்னுடைய குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாலும் அது உனக்கு தெரியாது. ஏன், உன் பக்கத்துலேயே நான் நின்னாலும் நீ என்னையே பார்க்க மாட்டேன், மொபைலை தான் பார்த்துட்ருப்ப. இப்போ தான் அந்த ஃப்யூச்சர்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோன்னு நினைக்கேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன பையன் வீட்டில் இருக்கான், ஒரு சின்ன பையன். அவன் கேம்னு ஒரு கேம் ஏற்றினான் மாப்பிள்ள. பப்ஜின்னு இருக்குது. அந்த பப்ஜின்னு விளாண்டு பைத்தியமாக தெரியுதான். இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு பையன் ஸ்கூலு விட்டோடனே ஓடியே வீட்டுக்கு போயிருக்கான். போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்கான். அப்படி கிறுக்கு பிடிச்சி விளையாடுறாங்க மாப்பிள்ள. என்னடா மச்சான் சொல்லுதே, நம்மளும் தான் கேம் விளாண்டோம் அந்த காலத்தில். ஊஞ்சல் அதெல்லாம் எவ்வளோப்பட்ட கேம் தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கேமு மாப்பிள்ள. நம்மலாம் அப்போல்லாம் என்ன விளாட்டு விளாண்டுருப்போம் தெரியுமா? அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மாப்பிள்ள. அதெல்லாம் மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம என்னென்ன கேம் விளாண்டோன்னு? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு மச்சான், என்னென்ன கேம் விளாண்டோன்னு. நம்ம அந்த அசோக்கை அந்த சுற்றுற அந்த நாற்காலியில் உட்கார வச்சுட்டு சும்மா சுற்றி விட்டு கிறங்க வச்சல, ஞாபகம் இருக்கா உனக்கு? அது மட்டும் எப்படி மச்சான் மறக்க முடியும்? அதாவது பரவாயில்ல, இந்த 7 ஷாட்டுன்னு ஒன்று விளாடுவோம். அதெல்லாம் இப்போல்லாம் எங்கே மச்சான் விளாட முடியுது? எவனாவது விளாட்றான்னா பார்க்கவாது முடியுதா? அதுவும் முடிய மாட்டேங்குது. எல்லாம் ஆன்லைனில் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ விளாண்ட அந்த விளையாட்டுலாம் இப்போலாம் எவன் மச்சான் விளாட்றான்? அதுவும் கரெக்டு தான்டா. அந்த 7 ஷாட்டு, பல்லாங்குழி, தாயம் இதெல்லாம் எப்பேற்பட்ட கேமுன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமக்கு. அதை விட மாப்பிள்ள, நம்ம அந்த கோழிக்காவை வச்சு விளாட்ற விளையாட்டு இருக்க. ஆமாம், நீ தானடா அதில் நல்ல ஸ்கோர் பண்ணுவ.
பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கி என்கிட்டயே நீ 4 கோழிக்கு ஆட்டையை போட்டிருக்க தெரியுமா? மாப்பிள்ள அதெல்லாம் ஒரு கலை மாப்பிள்ள. அப்போ நான் ஒரு செம்ம பீக்கில் இருந்தேன். அதுலேயும் இந்த பொண்ணுங்க கூட விளையாடுறதுல நீ எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு எனக்கு தெரியும். அதுவும் இந்த விளையாடும்ல ஜனவரி பிப்ரவரி அதே மாதிரி அந்த மாதிரி கேம்லாம் நீ விளாண்டு எல்லா பொண்ணுங்களையும் உஷார் பண்ணியிருக்க மாப்பிள்ள. அது மட்டுமா கொக்கெல்லாம் நம்மலாம் அடிச்சுக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய கேம் விளாண்டுருக்கேன் தெரியுமில்ல. அந்த மாதிரி கேமெல்லாம் இப்போ சில்வண்டுக்கு கூட தெரிய மாட்டேக்கு. அதுவும் கரெக்டு தான் மாப்பிள்ள. நானும் கொக்கோ விளாடுமான்னு ஒரு பையன்கிட்ட கேட்கேன். அவன் அப்படின்ட்டான். மச்சான் இன்னொரு கேமு சரியான கேமு ஒர்த்து கேமு. நம்மலாம் அப்போவே 4 பிடிச்சி விளாண்டோம் ஞாபகம் இருக்கா? சும்மா ஒரு வட்டத்தை போட்டு கைக்கு ஏற்ற அளவு தூரத்தில் இருந்து வட்டத்தை போட்டு ஓன் நாட்டில் பாதி ஏன் நாட்டில் பாதின்னு அப்போவே நம்ம வேர்ல்டு வார்வே நடத்தியிருக்கோம் மாப்பிள்ள. அது மட்டுமா கண்ணாமூச்சி அப்படி இப்படின்னு விளாண்டுருக்கோம் மாப்பிள்ள. மாப்பிள்ள நீ சொல்லும்போது எனக்கு ஒவ்வொரு கேமும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுடா. ஆனால் இப்போ வர்ற இந்த கேமெல்லாம் ஆன்லைன்லேயே போகுதுடா. கரெக்டு தான் மச்சான். எல்லாம் ஆன்லைன்லேயே வளர்ந்து உடம்புக்கு எடுத்துக்கிடுதுங்க. அதுவும் குறிப்பாக அந்த குழந்தைங்க. நம்மலாம் அப்போது சேத்து மண்ணில் அழுக்கு புரண்டு விளாண்டோம். அப்போல்லாம் நமக்கு எந்த நோயும் வரல. ஆனால் இப்போ உள்ள பசங்க சின்ன வயசில் நோய் வருது. என்ன காரணம்? இந்த மாதிரி வெளியில் போய் விளாடாமல் வீட்டுக்குள்ளேயே மொபைலை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. நம்மளாம் அப்படியா அழுக்கு பார்க்காம களி மண்ணில் விளாடுவோம்.